கிளீனிங் ஆஃப்டர் 1 இயரில் இன்றைக்கி டே 5. கிச்சனில் கபோர்ட் ஒர்க் பண்ணதால் அங்கே கீழே இருந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ட்ரா ரூமில் வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். அதனால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மேலே லாஃப்டில் பேக் பண்ணி வைக்கணும். அதை தான் இன்றைக்கி முக்கியமான ஒர்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பக்கெட், அண்டா இப்படி 4 பாத்திரம் தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் தேவையில்லாத ஸ்டஃப்ஸ் தான். இந்த வேலையை தான் செய்யணும்னு இவ்வளோ நாள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இந்த திங்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல. அரிசி கொட்டை மட்டும் ஒரு ட்ரம் எடுத்து வச்சுருக்கேன். சாமி கும்பிடும்போது இந்த பித்தளை அன்னை கூட தேவைப்படும். மற்றதெல்லாம் மேலே தான் வைக்கணும். இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேட்டட் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வீடு ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. நான் டைமர் செட் பண்ணி தான் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவேன். ஆனால் என்ன டைமர் செட் பண்ணாலும் நடுவில் பாப்பாக்காக ஒர்க் வந்துட்டால் இது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். டெய்லி ரொட்டீன், குக்கிங், பாப்பா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டே ஒரு ஏரியாவாக இப்போ தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் கழுவி காய வச்சு அரிசிலாம் அழகாக கொட்டி வச்சுட்டேன். மற்ற பாத்திரத்தை நானும் என் ஹஸ்பண்டும் பேக் பண்ணி மேலே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி vlogs உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஆல்.